அந்த பொண்ணு பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னான்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு. ஒரு குடும்பத்துல விதவை தாயோட இன்னொரு தம்பியும் இருக்கான். அந்த பசியை தீர்க்கிற பொண்ணு அது. பொண்ணு 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கு. அந்த பொண்ணை பிக்கப் பண்ணு. நீ எப்படின்னா வாங்க ஒரு கல்யாணத்துக்கு மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு இந்த சபரிராஜன்றவன் வீட்டில் தான் இது நடக்குது. இந்த கொடுமையெல்லாம் அங்கதான் இந்த பெல்ட்டால் அடிக்கிறது எல்லாம். அவனுடைய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த சபரிராஜன், திருநாவுக்கரசு, இந்த ரெண்டு பேர் தான் முக்கியமான ஆட்கள். அவங்க தான் கூப்பிடுறாங்க, ஆர்டர் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூட்டின்னு போயிட்டு இந்த பொண்ணை ரேப் பண்றாங்க. ரேப் பண்றதை வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வரும். அந்த பொண்ணு ஏழ்மையால பாதிக்கப்பட்ட ஃபிட்ஸ் மயங்கி உழறதுக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு கதறுது, நான் பெல்ட்டால் அடிக்காதீங்கன்னா. ஆனால் அடிக்கிறானுங்க. அவனுங்க அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு அதை வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மயங்கி விழுந்துரு. தப்பிச்சு பக்கத்துல ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு போய் பூந்து அந்த வீட்டுக்காரர் தான் ஒரு கார்ல எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணை மெயின் ரோட்ல விட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து பசி மயக்கம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மா பார்த்து இது பண்ணி போது அந்த பொண்ணை நான் பார்க்கும்போது கதறல் தான் இருந்தது. இந்த என்டையர் எபிசோட்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா இணைக்கப்பட்டு கிராமப்புற பெண்கள், மற்ற பெண்கள் எல்லாமே மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருந்து கடன் வாங்கக்கூடிய பெண்கள். இந்த டீம் ஃபுல்லாவே இந்த அருளானந்தம், ஏடிஎம்கே நிர்வாகி இப்போ கன்விக்ட் ஆயிருக்கான அவன் உட்பட எல்லாமே பவர்ஃபுல் ஃபினான்சியர்ஸ். கடன் வாங்குதுங்கள இந்த புள்ளிங்க. இதுல கட்டாம போகும் அந்த குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணை தூக்குறது, பொண்ணை தூக்கிட்டு ரேப் பண்றது, அதை வீடியோ எடுக்கிறது, இது எல்லாமே நடந்துகிட்டே இருந்தது. இதுல ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகும்போது அவங்கள ரிலேட்டிவ்ஸ் ஒரு டீம், அது அவங்க அண்ணன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம், அவன் போய் இவனுங்களை பிடிச்சிடறான். பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு வால்பாறை பக்கத்துல ஒரு பங்களால வச்சு அடிக்கிறான். அடிச்சுட்டு அவங்க ஓகே பண்ணும், இதுல எந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு வால்பாறை பங்களால இப்போ இந்த கேஸ் நிரூபிக்கப்பட்டுச்சு. அதனால ஓப்பனா சொல்றேன். வால்பாறையில ஒரு டூரிஸ்ட் பங்களா, நிறைய பங்களாஸ் இருக்கு. அந்த பங்களாக்கள்ல வச்சு அந்த பொண்ணுங்களை இவங்க விவிஐபிஸ் அனுபவிப்பாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்காக பலியான சுய உதவி குழுவில் கடன் பெறும் பெண்கள் எல்லாருமே ஏழை பெண்கள். இந்த அத்தனை ஏழை பெண்களோட கண்ணீரும் வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. அந்த மற்ற எந்த செக்ஷுவல் கிரைம்லயும் இல்லாத ஒரு வித்தியாசமான விஷயம் இந்த இதுல என்னன்னா வீடியோகிராஃபி. இது முழுக்க எலக்ட்ரானிக் எவிடன்ஸால தான் நிரூபிக்கப்பட்டது. இதெல்லாமே அழிக்கப்பட்டது. நீங்க சொன்னீங்களா அந்த முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு, ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கெல்லாம் வெளியில வந்துச்சு இல்லையா? அந்த முதல் கம்ப்ளைண்ட்ல இவங்களுக்காக ஆஜரான அந்த புகார்தாரருக்கு தரப்புக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஆஜரானவர் தான் சவுக்குக்காக ஆஜரான ஒரு வக்கீல் பேரு கோபாலகிருஷ்ணன். எஸ்பி வேலுமணியுடைய ரொம்ப நெருக்கமான வக்கீல். இந்த அருளானந்தம் எஸ்பி வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கம், கடுமையான நெருக்கம், ரைட்டுங்களா? இதுல முக்கியமான விட்னஸ் பார் நாகராஜ். அவனுடைய கல்யாணத்துக்கு 5 மந்திரிங்க வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், உடுமலை ராதாகிருஷ்ணன், பொள்ளாச்சி ஜெயராமன், 5 மந்திரிகள் சொல்றாங்களே எடப்பாடி பழனிசாமி கல்யாணத்துல கலந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போயிருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் இந்த பார் எல்லாமே இந்த கும்பல் தான் நடத்தும், ரைட்டா? பொள்ளாச்சி நகர்ல எல்லா பிரச்சனைகளையும் இந்த கும்பல் தான் தலையிடும். கிருஷ்ணகுமார் இந்த கும்பல் தான் தலையிடும். அதிமுக ஆட்சி லிவிங் நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒரு சின்ன லூப்போல கூட வருது. அப்படி டிராவல் பண்ணி இந்த விவரங்களை சேகரித்தோம். அதில் இந்த கேங்கோட ஆப்ரேஷன் ஸ்டைலு, இவனுக்கு எப்படி பண்ணுவானுங்க அப்படின்றதெல்லாம் போகுது. இதில் ஒரு சூப்பர் ஃபேக்ட் என்னன்னா, அந்த பெல்ட்டால் அடித்த பொண்ணு இருக்குல்ல, அடிப்பட்ட பொண்ணு, ஃபிட்ஸ் வந்தது அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், காதலிச்சுக்கிட்டு. அவளுக்கு இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் திருமணம்
அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் நான் பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகும் போதுன்னா என்னை விட்டுருங்கண்ணா, இப்படிதான் ஓப்பனிங் ஸ்ட்ரோக்கே. அவங்க உண்மையிலே கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஒரு அநியாயத்தை வெளியே கொண்டு வரணும். ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டதை பிடிச்சிட்டோம். பிடிக்க முடியாது இந்த பொண்ணுங்களை. மொத்தம் 8 பொண்ணுங்களை தான் பிடிச்சிருக்காங்க. 275 பெண்கள் இருக்குதுல, 8 பெண்களை தான் பிடிக்க முடிஞ்சது சிபிஐயால. பாக்கியெல்லாம் பிடிக்கல. அவங்க ஏன் பிடிக்கலன்றதுலாம் இல்லை, பேச முன் வந்தவங்க. போட்டு அருள் போயிட்டு பொள்ளாச்சி ஜெயராமன் கிட்ட பேசுறேன், என்னங்க நீங்க இதுல சம்மந்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த ரொம்ப நக்கலா ஒரு பதில் சொன்னேன். அது அண்ணன் வீடியோல கூட சொல்லியிருப்பாரு. அவன் சொன்ன பதில் பொள்ளாச்சி ஜெயராமன் அந்த டைம்ல நக்கீரனுக்கு சொன்ன ஒரு ரொம்ப நக்கலான ஒரு பதில். நீலாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி ஒரு ஆரம்பிச்சு ஒரு பதில் வந்துடும். அந்த பதில அண்ணன் கூட சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து ஆரம்பிச்சு ஹெவி எங்களை செயல்பட விடாம நாங்கள் எந்த அளவுக்கு நான்லாம் ட்ராவல் பண்ணேன்னா, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் பெண்கள் மிஸ்ஸிங் யார் யார், சூசைடு யார் யார் அந்த ரீஜன்ல வந்தது. ஆமா, அது அண்ணன் பாண்டியராஜன். அவர் இப்போ திமுக ஆட்சியிலையும் நல்லா இருக்காரு. அவர் சொந்தக்காரர் ஒருத்தர் திண்டுக்கல் மாவட்ட திமுக துணை செயலாளர்னால முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர்ல டிசியா இருக்காரு இப்போ பாண்டியராஜன். இவ்வளவு வேலையும் பண்ணது பாண்டியராஜன். இது எல்லாமே வித் ஹெல்ப் ஆஃப் போலீஸ். ஒரு எஸ்ஐ அவன் தான் இந்த பெண்கள் ஆர்கனைஸ் பண்றது, இந்த விஷயங்கள் அந்த மேல கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறது எல்லாமே அவன் டைரக்டா இன்வால்வ்டு. அங்க மேல போற இடத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கும், வால்பாறை பக்கத்துல ஒரு ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனோடைய எஸ்ஐ அவன் டைரக்டா இன்வால்வ்டு. இதுல எல்லாமே போலீஸ் துணையோட, அப்போ சேர்மனா இருந்தவர் தான் அந்த கிருஷ்ணகுமார், அவர் துணையோட இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் ஆகி பெரிய அளவுக்கு நடந்தது. அதாவது முக்கியமானது என்னன்னா, இந்த வழக்கோட நேச்சர் எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது பொலிட்டிக்கல் கனெக்டட் செக்ஷுவல். இது வெறும் ஏதோ சின்ன பசங்க இந்த செக்ஸ் வெறியில பண்றான்னா ஒருத்தரை பண்ணுவான், இல்ல 2 பேரை பண்ணுவான். இப்ப காசி இண்டிவிஜுவலா தான் ஒவ்வொருத்தரையும் பண்ணான். நாகர்கோவில் காசி இண்டிவிஜுவலா தான் ஒவ்வொருத்தரையும் பண்ணிக்கிட்டே போனான். ஆனா இது ஒரு மேசிவா நடந்திருக்கு. 275 பெண்கள். அதுல சிபிஐ தன்னோட இதுல இப்ப நம்ம சொன்ன அந்த பொண்ணு உட்பட, அது நக்கீரனோட அந்த சாட்சி மிக முக்கியமான சாட்சி. அவரை எதிர்த்து நம்ம போறோம். அப்போ அதுல ஒரு அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மக்கள் நீதி மையத்தோட வேட்பாளராலாம் போட்டி போட்டாங்க. ஒரு பெரிய பணக்காரி அந்த அம்மா. பொள்ளாச்சி ஏரியாலேயே, பொள்ளாச்சி ஏரியாவே உங்களுக்கு தெரியும், தோட்டங்கள் நிறைஞ்சது. அதுல பணம். அந்த அம்மாவோட பாதுகாப்புல எல்லாம் நின்று உக்காந்து அவங்களோட தயவோட பல பெண்களை கண்டுபிடிச்சு அப்படிலாம் போறதுக்குள்ள அது ஒரு கிட்டத்தட்ட வீரப்பன் காட்டுக்குள்ள போற பயணம் மாதிரி தான். 2 ஸ்டேட் போலீஸை தாண்டி எப்படி உள்ள போகணும் அப்படின்றது. அது ஒரு எபிசோடு வெளியில வந்தது, வீரப்பன் எபிசோடு. முனிசாமி வீரப்பன் வெளியில வந்தது. மாதிரி பல எபிசோட்ஸ் இருக்கு நக்கீரனுக்கு. வெளியில சொல்ல முடியாத எபிசோட்ஸ். அடைந்த மரண வலி. அது நீங்க நார்மல் இப்ப யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு இப்ப என்ன மாதிரி பல பேர் பேச முடியும். நான் தான் பொள்ளாச்சி, அது அது இப்படி அப்படி அப்படின்னு பேசுவாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா அந்த வலி அனுபவிக்கும் போதுதான் தெரியும். முட்டையிடுற வலி அந்த கோழிக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் அது வெளியில கடையில எத்தனை பேர் வேணா விற்பான். இது எங்க அந்த கடைக்கு வரும்போது அந்த கடையோட முட்டையா மாறும் அது. ஆனா அது முதல்ல விடுது பாரு அந்த கோழி, அதுக்குதான் அந்த வலியை அனுபவிச்சவங்க நாங்க தான். பெரிய அளவுக்கு இதுவாச்சு. அண்ணனை கூப்பிட்டு பல தடவை போலீஸ் விசாரிச்சிருக்கு, கேட்டிருக்காங்க. எப்படி நீங்க இந்த இதுக்குள்ள வந்தீங்க, எப்படி நீங்க பண்ணீங்க, போனீங்க, வந்தீங்கன்னு சிபிசிஐடி எல்லாம் கேட்டிருக்காங்க. பல தாக்குதல்களை நாங்க எதிர்கொண்டோம். அதெல்லாம் நடந்திருக்காது. நாங்க எங்களை விசாரிக்கவே விடல. பாண்டியராஜ்லாம் ரொம்ப வல்கராலா ட்ரீட் பண்ணாரு எங்களை எல்லாரையும். போலீஸ் அதிகாரிகளுடைய இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. எனக்கு சத்தியமா இந்த பாண்டியராஜெல்லாம் எப்படி முதல்வர், இன்னைக்கு முதல்வரோட தொகுதியில அவர் எப்படி டிசியா வந்தாருன்றது எனக்கு சத்தியமா கடவுளுக்கு பொதுவா நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு வஸ்ட் அந்த கிரைம்ல அவரோட இன்வால்வ்மெண்ட் அவ்வளவு இருந்தது. அந்த மாதிரி ஆளு
அவங்களாம் ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க, ஒவ்வொரு போலீஸ்காரனும் தொல்லை கொடுத்தாங்க. அது இல்லாம ஏடிஎம்கே ஆட்சி, பயம், பொள்ளாச்சிக்குள்ள போய் உட்காந்து பொள்ளாச்சி அவங்களோட கோட்டை. வரவே இல்லை. ஹைகோர்ட்லயும் ஒரு டைரக்ஷனும் வாங்குறேன், இந்த மாதிரி பிரவீன் வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வாங்குறேன். அதுல அப்படியே சேஃப்கார்ட் பண்ணி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் உடனடியா ஏடிஎம்கே பீரியட்ல சிபிசி முதல்ல வந்து பாண்டியராஜன் ஒரு ஏஎஸ்பி, அவர் தான் வந்து ஏற்கனவே. யாரு? பொள்ளாச்சியில இருந்து பேசுறோமா? தெரியுதா யாருன்னு? உங்க பேரு? உங்கள்கிட்ட பேசுறோம், பேர்லாம் சொல்லிட்டு தான் பேசுறோமோ? ஆமா, யாருன்னு எப்படி நாங்க பேச முடியும்? யாருன்னு தெரியாதவங்கள்ட்ட எப்படி பேசுறது? சரி, டெலிஷர் தானே நீனு? ஆமா. இன்னும் ஆமா என்னமோ இழுத்து மாதிரி பேசுறேன் ஆமான்னு. சரி, பொள்ளாச்சியில என்னது சம்பத்து பேர்லயும் கோயிலா பேர்லயும் வந்து கொடுத்த இது கேஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு நாள் வாபஸ் பண்ணேன். வாபஸ் வாங்கிட்டு அந்த வீடியோ எடுத்து தெரியுமா, அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ற. சரியா? சும்மா வச்சுட்டு சீன் எல்லாம் காட்டக்கூடாது உங்கள்கிட்ட. நான் என்ன வீடியோ எடுத்தேன்? நான் வீடியோ எல்லாம் எதுவும் எடுக்கலையே. என்ன வீடியோ எல்லாம் எதுவும் எடுக்கலன்னு சொல்ற? பேசுறது யாருன்னு தெரியுதுல்ல? யாரு? யாரா? பொள்ளாச்சியில வந்து கேளு, பார் நாகராஜா யாருன்னு சொல்லுவானுங்க. அதை விட்டு போலீஸ்கிட்ட போறேன், வாபஸ் வாங்க முடியாதா? முடியாது. உன் புருஷன் என்னைக்கு வருவான் ஊர்ல இருந்து? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான். எங்க எப்படி சொல்றது, திருச்சி வந்தாலும் சரி, சென்னை வந்தாலும் சரி, எங்க வந்தாலுமே நான் அவனை தூக்குறேன். பாத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவனை தூக்குறேன், அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தோட தூக்குறேன். நானும் போனா போகுதுன்னு. சரி, அவன் வந்து சொல்லும் போது கூட நான் வந்து இது பண்ணல. நீங்க சொல்லும் போது கூட நீ ரொம்ப திமிராதான் பேசுற. சரியா? அதை விட்டு நீ என்னது எஸ்ஏ அவன்கிட்ட போறது, எங்க போனாலும் சரி ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சரி, என் பக்கம் தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சைலண்டா இருக்கேன்னா இன்னும் மிரட்டுறீங்க. உங்க மிரட்டாம கொஞ்சம் நீங்க பண்றதுக்கலாம். பாரு, எனக்கு வர போவேன்னு பேச முடியாது. சரியா? ஃபர்ஸ்ட் சம்பத்தூர்லயும் கோகிலா பேர்லயும் கொடுத்த கேஸ வாபஸ் பண்ண. வாபஸ் வாங்கிட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க முடிஞ்சதா பாத்துக்கோங்க, நாங்களும் நாங்க வாங்கிக்கிறோம். இதுக்குள்ள முடிஞ்சா நாங்க பாத்துக்கிறோம். ஓட்டு இதை பாரு, நானே இப்போதைக்கு வந்து பல டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு வந்து டைம் சரியில்லைன்னா நான் என்ன பண்ண தெரியாது. உங்க லைஃப் என்ன காலி பண்ணிடுவேன். ஒழுங்கா இருந்தது, ஒழுங்கா பேசி புருஷன்கிட்ட பேசி முடிவு பண்ணிட்டு ஒழுங்கா வந்துடுவேன். பணம்லாம் 10 காசு கூட உங்களுக்கு இது பண்ண கொடுக்க முடியாது சொல்லியாச்சு. சரியா? உன் உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிட்டு கேஸ் வாபஸ் வாங்கிட்டு ஓடிடு. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் பண்ணிடுவேன். யார் எங்க பக்கத்துல? எங்க அம்மா. ஏய், உங்க அம்மாவா? உங்க அம்மாட்ட இந்த இது பேசுறது எல்லாம் நீங்க இந்த ரெக்கார்டு பண்றது அந்த பூச்சாண்டிகள் எல்லாம் என்கிட்ட காட்டவானா? நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து தயாராக உன்கிட்ட பேசுறேன். சரியா? ஒழுங்கா இருந்துங்க, ஜாக்கிரதையா இருந்துங்க. இது வந்து நல்லதே கிடையாது உனக்கு. நாங்க பாத்துக்கிறோம். என்ன சரிங்கன்னு நீ இன்னும் அடுத்த வாரம் வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே. சரியா? சரி, நான் பாத்துக்கிறோங்க. என்னடி மிரட்டுறாங்களாடி போன்ல? நான் பேசி வாங்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப கம்பெனி கோயிலா அண்ணன் கூட்டு போ.